கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்தலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 32வது சங்கீதம் 8ஆம் வசனம். உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேதாங்களை திறந்து வாசியுங்கள். சங்கீதம் 32 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். மீண்டுமாக நாம் இந்த வசனத்தை படிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தாதி கர்த்தர் இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எவ்வளவு அக்கறையாக இந்த வசனமானது எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அநேகர் போதிக்கப்படாமல் மாத்திரமல்லாமல் அவர்கள் கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் வழி தப்பி போகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அநேகர் ஆலோசனை இல்லாமல் சடுதியிலே விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அநேகருக்கு நல்ல புத்திமதிகளை சொல்வதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்தாமே நல்ல ஆலோசகராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய நாமம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று வாசிக்கும். அவரிடத்தில் அதிசயமான அற்புதமான ஆலோசனைகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆலோசனை மாத்திரம் அவர் வைத்து கொண்டிருக்கவில்லை. அந்த ஆலோசனை நமக்கு கொடுப்பதற்கு, நம் ஜீவனானது காக்கப்படுவதற்கு, நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்வதற்கு, இந்த உலகத்திலே மிக ஜாக்கிரதையாக வாழ்ந்து வருவதற்கு, இக்கட்டிலே நாம் தப்பித்து கொள்வதற்கு அவர் ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். அதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரியப்படுகிறார். அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நாடி நிற்கிறதை இந்த வசனமானது நமக்கு நன்றாக போதித்து உணர்த்துகிறது. பாருங்கள், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு என்று சொல்லும்பொழுது அது தனிப்பட்ட முறையில் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. உனக்கு என்று சொல்லும்பொழுது தனிப்பட்ட முறையிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எனக்கு வருகிற கஷ்டங்கள், எனக்கு வருகிற வேதனைகள், என்னுடைய சூழ்நிலைகள் மற்றவர்களோடு கூட நாம் ஒத்திட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. என்னுடைய பாடுகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சூழ்நிலைகள் என்பது மற்றவர்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அப்படித்தான் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் அங்கே வேறுபட்டு இருக்கிறது. ஆகவேதான் அவனவன் தன் தன் சிலுவையை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சிலுவை என்று சொன்னால் பாடு என்று அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற பாடு இன்னொரு மனுஷனுக்கு அதே பாடை தான் கொடுக்குறார், அதே கஷ்டத்தை தான் கொடுக்குறார் என்பதல்ல. கஷ்டங்களிலே, பாடுகளிலே, சோதனைகளிலே வேதனைகள் வேறுபட்டதாக காணப்படுகிறது. ஆகவேதான் அவனவன் தன் தன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொல்கிறார். ஆகவே உனக்கு கொடுக்கிற ஆலோசனை எனக்கு கொடுப்பதில்லை. என்னுடைய பிரச்சனைகள் வேறு விதமாக இருப்பதினால் அது வேறு விதமான ஆலோசனையாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஏற்ற ஆலோசனை, தகுதியான ஆலோசனை, அற்புதமான ஆச்சரியமான ஆலோசனைகளை ஒவ்வொருவருக்கும் தருகிறவராய் இருக்கிறார். பிசாசை வென்றெடுக்கத்தக்கதாக, பிசாசை ஜெயிக்கத்தக்கதாக, பிசாசை மடங்கடிக்கத்தக்கதாக அவர் ஆலோசனைகளை வழங்குகிற அற்புதமான ஆலோசகராக அவர் இருக்கிறார். ஆகவே தான் அவர் பெயர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனையை நமக்கு தருவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி அதுதான். நம்முடைய சுய புத்தியை சார்ந்து செய்கைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா?
அல்லது கர்த்தரிடத்திலே ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தவுள்ளாக இருக்கிறோமா? பாருங்கள், தாவீது எப்பொழுதுமே கர்த்தரிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற மகனாக அவன் காணப்படுகிறான். என் விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்கிறான். மாத்திரமல்லாமல் என்னை வழிநடத்தும் என்று அநேக முறை அவன் சங்கீதங்களிலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சியாக இருக்கிறோமா? அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆலோசனையை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி நாம் நடந்தால் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் மேற்கொள்ள அந்த ஆலோசனைகள் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொருவருக்காக அவர் தனிப்பட்ட முறையிலே ஆலோசனை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் ஐ வில் கைட் தி என்று ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உனக்கு போதித்து, அங்கே போதனை இல்லை என்று சொன்னால் அங்கே அழிவு வரும். வேர் there is no vision, the people will perish. தரிசனம் இல்லாமல் ஒரு சபையோ ஜனங்களோ இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்ற வசனம் இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கும்பொழுது அங்கே அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நமக்கு போதிக்கிறார். இப்படி நடந்து கொள்ள வேண்டும் மகனே, மகளே, இந்த சமய சந்தர்ப்பங்களிலே இம்மாதிரியான காரியங்களிலே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆலோசனை கர்த்தராக அவர் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் என்று சொல்லும்போது சர்வ வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நான் கர்த்தாதி கர்த்தரை குறிக்கிறது. ஆகவே அவருக்கு மறைவான ஆலோசனை ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஆலோசனையானது அது செம்மையான ஆலோசனையாக காணப்படும். நான் உனக்கு போதித்து, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் தி அண்ட் டீச் தி என்று சொல்லி ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ எப்படி நடக்க வேண்டும் என்ற வழியை போதிக்கிறவர் நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது உனக்கு முன்பாக நான் செல்கிறேன் என்று சொல்லுகிறார். நடக்க வேண்டிய விதம் நாம் நடக்கிறோம். வாழ்க்கையிலே நாம் ஒரு பிரயாணியாக நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நீ எப்படி நடக்க வேண்டும், இந்த வாழ்க்கையிலே நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு போதனை செய்கிறார், உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்லாமல் அவரும் கூட என்ன செய்கிறார், உனக்கு முன்பாக போகிறார். எத்தனை முறை இதை நாம் உணர்ந்திருக்கிறோம். போதனை செய்வது மாத்திரமல்ல, ஆலோசனை கொடுப்பது மாத்திரமல்ல, அங்கே நமக்கு முன்பாக போகிறார். பிசாசை முறியடிக்கத்தக்கதாக அவர் நமக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி உபாகமத்தின் புத்தகம் 1:30 வாசிக்கிறோம். He himself goes before us to fight என்று வாசிக்கிறோம். யுத்தம் செய்வதற்காக, பிசாசை முறியடிப்பதற்காக, அந்தகார கிரியைகளை முறியடிப்பதற்காக அவர் நமக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 31:8 நாம் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு முன்பாக அவர் போகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே நமக்கு ஆலோசனை கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு போதிப்பது மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக சென்று அவர் என்ன செய்கிறார், அவர் யுத்தத்தை செய்கிறார். நம்ம கைவிடாது இருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த இரு வசனங்களில் நாம் புரிந்து கொள்கிறோம். சங்கீதம் 139:5 நாம் வாசிக்கும்பொழுது அவருடைய கையை வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார், தலைமீது கையை வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அது மாத்திரமில்லாமல் ஏசாயான் புத்தகம் 52:12 வாசிக்கும்பொழுது பாருங்கள், அவர் முன்பாகவும் பின்பாகவும் நமக்கு போகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயான் புத்தகம் 52வது அதிகாரம்
ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 52:12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே முன்பாகவும் போகிறார், பின்பாகவும் அவர் போகிறார். ஆகவே நீ பயந்து ஓடி போவதில்லை, நீங்கள் நடந்து போவீர்கள், சுகமாய் நடந்து போவீர்கள். The Lord will go before you என்று சொல்லி பார்க்கிறோம். The God of Israel will be reward என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது அவர் பிறகாக போகிற தேவனாக கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய முன்பாக போகிறார், பின்பாக போகிறார், உனக்காக யுத்தம் செய்ய அவர் போகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ நடந்து சுகமாய் போவாய், நீ ஓடி போவதில்லை, பயத்தினாலே நீ ஓடி போவதில்லை. ஆகவே நீ சுகமாய் நடந்து போவாய் என்று சொல்லி அவர் அங்கே நமக்கு வாக்குத்தத்தத்தை அவர் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே தான் சங்கீதத்தில் நாம் இப்படியாக வாசித்தோம். சங்கீதம் 32 நாம் வாசிக்கும்பொழுது 8வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். காண்பிப்பது மாத்திரமல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், காண்பிப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட நடக்கிறார். எப்படி நடக்கிறார்? முன்பாக நடக்கிறார். சத்துருக்களை நிர்மூலமாக்கும் பொருட்டாக அவர் முன்பாக நடக்கிறார். மாத்திரமல்ல, பின்னாக கூட அவர் நடக்கிறார். உனக்கு பின்னாக நடக்கிறார், உன்னை சூழ்ந்து இருக்கிறார். கர்த்தர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார், ஒவ்வொருவரையும் அவர் சூழ்ந்து இருக்கிறார். முன்னாக நடக்கிறார், பின்னாக நடக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், தலைமீது கையை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார், போதிக்கிறார். இவ்வளவு காரியங்களை நமக்காக அவர் செய்கிறார். ஆனாலும் கூட சில சமயங்களில் சுய புத்தியை சார்ந்து, சுய சிந்தையை சார்ந்து, மாம்சத்திற்கு கட்டுப்பட்டு அதனுடைய இச்சையை நிறைவேற்றுவர்களாக நாம் விழுந்து போவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆலோசனை தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறோம். மகனே, மகளே, என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே சொல்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்விதமான பாதையாக இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து போகும்பொழுது, உன் வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டு போகும்போது ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு நாளும் தட்டாதே, புறம் தள்ளாதே. அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பேர் ஆலோசனை கர்த்தர் என்பது அவருடைய நாமமாக இருக்கிறது. உன்மேல் கண்ணை வைத்து பாருங்கள், அந்த அவர் மேல் வைத்த கண்ணை விலக்குவதில்லை, மற்றவற்றை பார்ப்பதில்லை. உன்னையே அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு உதவி செய்யும் பொருட்டாக, உனக்கு ஆலோசனை கொடுக்கும் பொருட்டாக. மகனே, மகளே, ஆலோசனை நீ தள்ளாதே என்று அவர் சொல்லுகிறார். உனக்கு ஆலோசனை கொடுப்பது மாத்திரமல்ல, உன்னை போதித்து வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, அங்கே உன்னோடு கூட நடக்கிறவர், முன்னாக பின்னாக உன் தலைமீது ஆசீர்வதித்து நடக்கிற தேவனாக இருக்கிறார். கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். கோணலான மாறுபாடான இடங்களை அவர் செவ்வையான வழியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைய காலை வேளை நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார். உன்னுடைய லீன் நாட் தை ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி வாசிக்க, உன்னுடைய சுயபுத்தியை சார்ந்து கொள்ளாதே, கர்த்தரிடத்திலே உன் பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனை நிற்கும். அவர் என்னை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். என்னை நான் அறிந்து கொண்டதை காட்டிலும் அவர் என்னை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறார் என்று நம்பு, விசுவாசி. அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள். வாழ்க்கையிலே நாம் சுகமாய் நடக்கும்படியாக பயந்து ஓடுவதல்ல, முதுகிட்டு ஓடுவதல்ல, சுகமாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை ஒரு நாளும் நாம் தட்டாமல் அவர் காட்டுகிற பாதையிலே நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.